இப்போ இளைஞர்கள் இருக்காங்க, ஆமாய்யா. அவங்களுக்கு உரிய வேலைவாய்ப்புக்கு என்ன பண்ணலாம்? ஐயா நம்ம நாட்டில் இல்லை, நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா இளைஞர்கள் அதிகமாகவே இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமைங்க. இதில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, சீனியாரிட்டி இப்படி தாங்க எந்த வேலை வாய்ப்பையும் உருவாக்கணும். எந்த தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும், அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும், சீனியாரிட்டி இப்படியே நம்ம அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணுங்க. அப்படி வேலை வாய்ப்பு இப்போ நம்மளால தர முடியலைன்னா, ஒரு 100 பேருக்கு ஒரு 10 கோடியை கொடுத்துருவோம், அல்லது 100 கோடியை கூட 10 பேருக்கு 100 பேருக்கு ஒரு 10 கோடியை கொடுத்தா கூட அவங்க அந்த பணத்தை வச்சுட்டு அதில் படித்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, எம்பிஏ படித்தவங்க, பல்வேறு துறை வல்லுநர்கள் இருப்பாங்க. அவங்க அந்த நிதியை மூலதனமாக வச்சு அவங்கள வளப்படுத்துறதுக்கு எல்லா வகையும் அவங்களே செஞ்சுக்கிடுவாங்க. நம்ம எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களாம் படித்தவர்கள், பண்பானவர்கள், அவங்க அறிவானவர்கள், அவங்களோட திறமையானவர்கள் வச்சு எதையும் செஞ்சுக்கிடுவாங்க. இது போக இப்போ பட்ஜெட்லாம் அவங்களுக்கு 10% நிதியனாலும் நம்ம ஒதுக்கணுங்க வேலை வாய்ப்புக்காகவே. இது தவிர உலக நாடுகளில் பூரா நம்ம பேங்க்கு, இன்சூரன்ஸு போன்ற எந்த உற்பத்தி சாரா நிறுவனங்கள் இருக்கு பாருங்க, சேவை மாதிரியான நிறுவனங்களை ஆரம்பித்தோம்னாக்கா அவங்களுக்கு அங்கேயும் வேலை வாய்ப்பு கொடுப்போம். எங்கேருந்து நம்ம மாணவர்கள், இளைஞர்கள் அங்கேயும் போய் உலகளாவிய நம்மளோட அரசாங்க நிறுவனங்களில் வேலை பார்க்கட்டுமே, அவங்க அதன் மூலமாக நமக்கு சம்பாரிச்சு கொடுக்கட்டுமே, அவங்களும் சம்பாரிச்சுக்கிடட்டுமே.